ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ Y39 5G இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வாங்க அன்பாக்சிங் மட்டும் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.68 வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு டைமென்ஷன் திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 205 கிராம் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் உடைய வாய்ப்பு இருக்குது. சேஃப்டியாக வச்சுக்கோங்க. LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 டிகிரிஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 1000 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1608 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 264 கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்ஷன் காண்டி வந்து ஸ்காட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து கீழே கீழே போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தாங்கும். இருந்தாலும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 15 கிடைச்சிருது. ஃபன் டச் OS 15 தான் ரன் ஆகுது. இது ஒரிஜின் ஓஎஸ்ன்னு சொல்லி ஒரு சைனால ஒரு OS இருக்கும். அது வந்து ஃபிளாக்ஷிப்ல வந்து இனிமேல் வந்து விவோல வந்து நீங்க பார்க்கலாம். இந்த நார்மல்ல வந்து ஃபன் டச் OS பார்க்குற மாதிரி இருக்கும். நார்மல் ஃபோன்ல 30,000 40,000 ஃபோன்ல நீங்க 50,000 60,000 மேல நீங்க விவோ வாங்கினீங்கன்னா ஒரிஜின் OS வந்து யூஸ் பண்ணலாம். ஒரிஜின் OS வந்து சூப்பராகவே இருக்கும். அது சைனால தான் எப்பவுமே இருக்கும். இந்த டைம் வந்து ஒரிஜின் OS வந்து 6 வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட அப்டேட் வந்து இந்த ஃபோனில் வராது. ஃபன் டச் OS தான் அதில் வரும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து சிப்செட்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 2 4nm யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல கேமிங் விளையாடுற சிப்செட் தான். சிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Adreno 613 கொடுத்துருக்காங்க. இல்லை வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128 8GB 2D6 மொத்தம் 2 வேரியன்ட். நம்ம பார்த்துட்டு இருக்க வேரியன்ட் வந்து 2D6 தான் பார்த்துட்டு இருக்கோம். UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDR4X RAM கொடுத்துருக்காங்க. இல்லை கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி 50 வந்து ஒய்டு கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் கொடுக்கணுக்காண்டி ஒரு பேருக்கு ஒரு செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. HDR மூலியமா போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் 1080p 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் 1080p 16fps கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் 13fpsனால வீடியோகிராஃபி ஓரளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் ஒய்டு கொடுத்துருக்காங்க. 1080p 13fps கொடுத்துருக்காங்க. அதுவும் 16fps கிடையாது, 13fps தான். அதனால வீடியோகிராஃபி ஓரளவுக்கு வந்து மீடியமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கும் அந்த ஃபோனில். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாகவே இருக்கும். இந்த ஃபோனில் அது கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் வயர் ஹெட்ஃபோன் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. டியூயல் பேண்டோட ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. பழைய வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. NFC வந்து கிடையாது. ரேடியோ ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கிடையாது. ESP வந்து டைப் C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க 2.0. OTG சப்போர்ட் உண்டு. OTG மூலியமா நீங்கள் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே ஏற்றிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு சைடு கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் சர்க்கிள் டு சர்ச் அப்ளிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஃபீச்சரும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலிக்கான் லியான் பேட்டரி வந்து 6500 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனை வாங்கிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.